இங்கே ஒரு புலியை பார்த்தோம். செக்யூரிட்டி ரீசன்னால யாரும் தங்க அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஸ்டாண்டு வந்து ஷேக் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க கைஸ், நம்ம கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாடு பார்டர் போகிறோம். ஒரு இது இருக்கு பாரு, குருவிமலை ஒரு கால் உடஞ்சி போச்சு. கைஸ் இப்போ தான் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால இங்கே இன்னும் அலோடு இல்லை. கைஸ் புளியம்பலம் ஒரு வழியாக கிருஷ்ணகிரி கோட்டைக்கு வந்து விட்டோம். மேலே வந்து ஒரு தர்கா இருக்கான். ஒரு படிக்கட்டை பார்த்தா தான் பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம போகிறோம் பாருங்க, இதுதான் ரியல் அட்வென்ச்சர். இதை ஒட்டி தான் இறங்கி வந்தோம். இந்த படிக்கட்டில் தான் மேலே வரையும் போகணும். கைஸ் ஒரு 90% வந்துட்டோம். கைஸ் தெரியுதா, கல் வச்சு படிக்கட்டுக்கு வந்து பாதை மாதிரி கட்டி இருந்துருக்காங்க. போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பாதை போகுது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவநகிரிலேருந்து நமக்கு கிருஷ்ணகிரி போகிறதுக்காக கிளம்பி வந்தோம். ஆல்மோஸ்ட்டு ஒரு 20-25 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். இதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க தாபாவில் தான் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே தாபாவில் தூங்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே செக்யூரிட்டி ரீசன்னால யாரும் தங்க அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வண்டி ஃபியூல் இல்லையா, பெட்ரோல் போடலான்னு பக்கத்துலேயே வந்து கேட்கும்போது பெட்ரோல் போட்டுட்டு இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு படுக்கையை போட்டாச்சு. வண்டியை நிறுத்திட்டு இங்கே தான் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படுக்கையை போட்டோம். நைட்டு இங்கே தான் தூங்கணும். நல்ல தூக்கம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த வண்டி போகுது பாருங்க, இந்த மாதிரி விடிய வண்டி போய்கிட்டே இருக்குது. அதனால் சவுண்டுக்கு காது கிளியுது. அதாவது தூக்கமே வரல, அரைகுறை தூக்கம் தான். இருந்தாலும் நைட் படுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். நல்லபடியாக படுத்து தூங்கி தெரிஞ்சிச்சாச்சு. பட் ஆனால் இங்கே என்னென்னா ரெஸ்ட் ரூமில் தண்ணி வரல. அதனால் பக்கத்தில் தாபாவில் போய் தான் இந்த போயிருக்கார் தலைவர், அந்த தாபாவில் போய் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம். ஓகே, இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரிக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு போர்ட்டு, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைனா நேற்று இதுக்கு போனோம் போர்ட்டுக்கு, அது ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. சரி இன்றைக்காவது ஒரு நல்ல போர்ட்டாக இருக்குமா, நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் போய்கிட்டுருக்கோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட போகிற வழியாக அப்படியே பார்த்துட்டு ப்ளஸ் அந்த போர்ட்டும் வாட்டர் ஃபால்ஸும் இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. பார்க்கலாம் என்னென்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு வேளை இன்றைக்கி நைட்டும் தங்கிட்டு நாளைக்கு தான் போகிற மாதிரி இருக்குமா இல்லை இன்றைக்கே போகிறோமான்னு இன்னும் பிளான் பண்ணல. இதுக்கப்புறம் தலைவர் வந்தோன்னே தான் பிளான் பண்ணணும். பயங்கரமாக குளிருது கைஸ். திடீர்னு ஸ்டாண்டு வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எங்கே நிப்பாட்டினாலும் வெயிட்டோடு நிப்பாட்டினா வண்டி சாயிற மாதிரி ஆகுது. அதனால தான் அதை டைட் பண்ண சொல்லலான்னு கழட்ட சொன்னேன். பார்த்தா ஒரு கழட்டுறதெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்த கழட்டுறாங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்த கழட்டுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்க பார்ட்ஸ் துருப்பிடிச்சு போயிருக்குது, உடச்சிருவாரு. ரைஸ் ஒரு வழியாக வண்டி வேலை முடிச்சாச்சு. ஒரு 2-3 வேலை இருந்துச்சு. அதனால் இருக்கட்டும் போல. ஓகே, தேங்க்யூ, பாய். ரைஸ் நம்ம கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாடு பார்டர் போகிறோம். இந்த வே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கரெக்டாக இந்த இடம் வந்தோடனே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. நம்ம இன்னைக்கு ஆந்திரா பார்டர் ஒன்று பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரி உண்மையிலே ரோடு நல்லா இருக்குல்ல. ஒரு இது இருக்குது பாரு, குருவிமலை கோயில் மேலே. மேலே ஒரு இது இருக்குது ஐயா, கொஞ்சம் முன்னாடி போ கோயில். அங்கே பாருங்க, இதுக்கு மேலே போனால் ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் வந்தால் இதெல்லாம் மேலே போய் பாருங்க. நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோமா? ஏறுமாங்க, ஏறஞ்சி தூரங்க. அது ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஏறு போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம்.
அப்படியே போயிட்டு இருந்தோமா. இப்போ ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சுல்ல, அதை பார்த்தோன்னே வண்டி ஏறுற மாதிரி வழி இருந்ததுனால நடக்கிறதா இருந்தால் இந்த பக்கம் வந்துருக்க மாட்டோம், அப்படியே திரும்பி போயிருப்போம். ஆனால் இந்த பக்கம் வண்டி போகிறதுக்கு பாதை இருந்துச்சு. அதான் சரி ஏறி ஒரு பாட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். கைஸ், சத்தம் போடாதீங்க. நாங்கள் இங்கே ஒரு புலியை பார்த்தோம். அதுதான் உடனே தலைவர் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்கே ஒரு புலி எங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இது ஏன் இவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னு தெரில. சீரியஸாக நான் நம்ப மாட்டீங்க, இங்கே ஒரு புலி இருக்குது. நம்ம மறைஞ்சி தான் போகணும். வெயிட் பண்ணுங்கள். ஆனால் வால் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வேறு தெரில. கைஸ், புலியை பார்க்க போகிறீங்க பாருங்க. நம்ம ஒளிஞ்சு தான் போய் பார்க்கணும் அந்த புலியை, இல்லைன்னா அது அங்கே ஓடி போயிடும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு புலி இருக்குது. புலி ஏன் வாளுக்கு முன்னும் பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்காங்க. ஒய்யால உண்மையான புலி ஒன்று மேலேருந்து கீழே பாயுதான். என்ன புலி மனுஷன் மூஞ்சி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. வாளுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்க மறந்துட்டாங்க. ஜி, புலி வாளுக்கு பெயிண்ட் அடிக்க மறந்துட்டாங்க. பாவங்க, ஒரு கால் உடஞ்சி போச்சு. ஜி, பிஸ்கட் இருக்கு இல்லையே? அங்கதான் மேலே சாப்பிட்டீங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. சே, கடை கண்ணி எதுவும் இல்லை, வாங்கி போடலாம். இந்த பாக்கெட் தான் இருக்குது. என்னது சைடு சாப்பிட்டோமே. என்ன சாப்பிட்டோம்? அந்த கல்ல இருக்கா? அது போட்டு சாப்பிட மாட்டேன் இல்லையா? அந்த வேர்க்கடலாம் சாப்பிடாது. அது சைடிஷுக்கு நீ சாப்பிட்டதோ வேர்க்கடலை சாப்பிடுமா? பருப்பு வேணாம் விடுங்க. அதை போட்டு ஏதாவது ஆகிட போகுது. தண்ணி கூட இல்லை, பாவமாக இருக்குது. ஒரு கால் வேறு அடிபட்டு இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம்ல அந்த மலை வலிக்கிற போட்டு பார்த்து போங்க. கூட இருந்துருக்கு போகிறாங்க. இருக்கா இல்லையான்னு தெரியல. டிக்கெட்லாம் அதான் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. அது வரைக்குங்க கேட்டுட்டு போனீங்க. அங்கே தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கைஸ், இப்போ தான் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்கே இன்னும் அலோடு இல்லை. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி கீழே போகிறோம். ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி வாங்க கைஸ், புளியம்பழம் முதல்ல ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டேன். செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. பார்த்தா ரெண்டாவது பழம் புளிக்குது, பயங்கரமாக புளிக்குது. ஆனால் அந்த புளியம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. இங்கே புளியம்பழத்தை கூட உப்பு, அப்புறம் அந்த நார்த்த இலை இருக்குல்ல, அது ஒரு மிளகா, இது 3 வச்சு எங்கள் அம்மா துவையல் அரைச்சி கொடுப்பாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அது ரொம்ப நாள் கழித்து இந்த சாப்பிட்டோன்னே அந்த ஞாபகம் வந்துச்சு. நார்த்த இலை அந்த பிஞ்சு இலையாக இருக்கும்ல, குருத்து இலை, அந்த குருத்து இலை, அதுக்கப்புறம் ஒரு புளி, உப்பு, காஞ்ச மிளகா, பட்டை மிளகா சொல்லுவோம்ல, அந்த மிளகா 3 வச்சு அம்மியில் அரைச்சிட்டு அப்படியே சொதன்னு எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு பழைய சாதமோ சாப்பாட்டுக்கு தான், வேறு எதுக்கு நாங்கள் சாப்பிட்டது மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் நான் விடிய காலையில் டெய்லி காலையில் எழுந்து வேலைக்கு போவோம், இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அதை அரைச்சி கொடுப்பாங்க. ஒன்று சுடு சாதம் வடித்தாங்க அப்படின்னா அதில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பழைய சாதத்துக்கு அதை இது மாதிரி. கைஸ், ஆல்மோஸ்ட்டு கிருஷ்ணகிரி உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து இந்த போர்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கிருஷ்ணகிரிக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.4 கிலோமீட்ரு. கைஸ், கிருஷ்ணகிரி உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து போர்ட்டுக்கு வந்து கிலோமீட்டர் போட்டு ஒரே கிலோமீட்டர் தாங்க. 2 கிலோமீட்டரா? 2 இப்போயே 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கும். ஓகே. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு இந்த கடைகளுக்கு அப்படியே பின்னாடி இருக்கும். புதிய பேருந்து நிலையம், தமிழ்நாடு சுற்றுலா அலுவலகம். என்னையா இது திரும்பவும் 1 கிலோமீட்டர் போட்டுருக்கு. நேற்றுக்கே இப்படி தான் தண்ணி வாங்கிக்கலாம்னு போய் கடைசியில் தண்ணியே இல்லாமல் போயிட்டு. ஆனால் நேற்றுக்கு இருந்துச்சு. நம்ம அந்த இதுக்கு போகும்போது இதுதான் கோட்டை போலையா, அங்கே வந்து பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த மலை தான் கைஸ். நான் கூட வேறு ஏதோ நினச்சேன். ஆனால் போட்டு மாதிரி ஒன்றும் தெரியலையே. ரைட்டு போங்க.
ஒரு வழியாக கிருஷ்ணகிரி கோட்டைக்கு வந்துவிட்டோம். கோட்டைனா படிக்கட்டு தான் தெரியுது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை. என்னது இங்கே தான் அந்த படிக்கட்டு ஏறுது. அப்படியே மேலே போகலாம். மேலே வரைக்கும் போக முடியுமா? மேலே போகிற வரைக்கும் படிக்கட்டு தானேண்ணா? படிக்கட்டு வந்து புளியா மரத்தை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா நார்மல் இன்னொரு புளியா மரம் இருக்கும் மேலே. அந்த மாதிரி படிக்கட்டு. அதுக்கப்புறம் பாறைங்கெல்லாம் நார்மலில் இருக்கும் படிக்கட்டு. படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். அது பாறையிலேயே செதுக்கி வச்சிருப்போம். ஓகே ஓகே, புரியுது. ஆனால் இந்த வெயிலில் போகிறதுக்கு மண்டை எடுத்துகிட்டு போயிருங்க ஜாஸ்தியாக. கைஸ், கீழே இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு தர்கா இருக்கான். அது வரைக்கும் போகலாமா. பட் கீழேருந்து மேலே போகிறதுக்கு மொத்தம் 1800 அடின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தண்ணி குடிக்க சுத்தமாக இல்லை. இந்த கேன் தான் இருக்குது. இந்த கேன்லேயும் ஒரு அரை கேன் தான் தண்ணி இருக்குது. இது பத்துமானு தெரில. ஸோ அதனால் அவங்க நம்ம முன்னாடி பேசினாங்களே, அவங்க வந்து கோவையிலேயே வாட்டர் கேன் வாங்கிட்டு போயிடுங்க தம்பி, அங்கே மேலே போய்ட்டு சுத்தமாக தண்ணி கடையெல்லாம் எதுவுமே இருக்காது, சரி அதனால் வாங்கிட்டு போயிடுங்க ஏதாவது அப்படின்னாங்க. அதனால் தலைவரை வந்து வாங்கிறதுக்கு கடைக்கு அனுப்பிச்சிட்டு நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். போன வரை இன்னும் காணும், ரொம்ப நேரம் ஆகுது. போயிருக்காரு, இன்னும் வரல. வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதுதாங்க கைஸ். தலைவர் வந்து ஒரு வழியாக வந்துட்டார். ஓகே, தண்ணி கேன் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அடுத்து வந்து மேலே ஏற போகிறோம். இது வழியாக தான் மேலே ஏறுறோம். வாங்க, அந்த படிக்கட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வந்து படிக்கட்டு இருக்குமா. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பாறையிலேயே படி செஞ்சுருப்பாங்கலாம். இங்கேயே அப்படி தாங்க இருக்குது. சின்ன சின்ன கல்லை உடச்சி அதை பாதை மாதிரி படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மேலே ஒரு தர்கா இருக்கான், அதான் போட்டு. சரி வாங்க போய் மேலே பார்த்துட்டு வரலாம். ஆனால் மூச்சு வாங்க போகுது. இந்த பக்கம் வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் இந்த இடம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. கூகுள் மேப்பு தப்பான ரூட்டை கொண்ட காட்டுது. இங்கே ஒரு 2-3 வீட்டுங்களுக்கு பின்னாடி தான் இந்த போயிட்டு வரணும்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டு வந்து ஆனால் எல்லாம் சொல்லிடுறாங்க, யார்ட்டையாவது கேட்டால் சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பாறை ஒட்டி படிக்கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. எப்பா மூச்சு வாங்குது கைஸ். கால்வாசி கூட ஏறல. இதான் சிட்டி வியூவு, கிருஷ்ணகிரி சிட்டி வியூ பார்த்துக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். மூச்சு வாங்குது. இப்படி மேலே போகிறோன்னு வேறு தெரியல. வாங்க போகலாம். பழனி பாபா மாணவர்கள். ஆண்டவரே, படிக்கட்டை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். கொடூரமாக இருக்குது. மூச்சு வாங்குது. தலைவர் காண்டாகிறார் என் மேலே. இருந்து பாருங்க, கிருஷ்ணகிரி சிட்டி வியூ ஒரு 100 அடிக்கு ஒரு தடவை இப்படி காட்டுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. மூச்சு வாங்குறது நல்லா கேட்கும். கொடூரமாக இருக்குதுப்பா. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்து இந்த புளிய மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த புளிய மரத்துக்கு நிழலுக்கு போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். முடிஞ்சால் மேலே கூட போகலான்னு போகிறோம். இல்லை, புளிய மரத்துக்கிட்ட போய் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே தான் போகிறோம். ஆனால் முடியல கைஸ், மூச்சு வாங்குது பயங்கரமாக. கடந்த 3-4 நாளாக நடந்துக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்கமா, டயர்டாகிடுது. ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் படுக்கல, ஏதோ ரோட்டில் படுத்து கிடந்து இருந்து வர்றது வேற டயர்டாகி போயிடுது. ஆனால் இப்படி உட்காந்து போனால் கொஞ்சம் பரவாயில்ல. நாக்கெல்லாம் வறண்டு தொண்டையெல்லாம் காஞ்சி 10 அடி எடுத்தோடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. போக போக செங்குத்தாக மாறுது படிக்கட்டு. கைஸ், நம்ம மேலே ஏற ஆரம்பித்து 2வது தடவை ரெஸ்ட்டு போட்டோம். நமக்கு அப்புறம் ஒரு ஜோடி ஏறி வந்தாங்க. அவங்க நமக்கு மேலே எங்கேயோ போயிட்டாங்க. நாங்கள் இன்னும் இங்கேயே தான் கிடக்கோம். நமக்கு மேலே ஒரு ஜோடி போனது அப்படியே மேலே போயிட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்தா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம், வேகுன்னு ஓடக்கூடாது, பொறுமையாக தான் மேலே போகணுன்னு. ஸோ அதனால் நாங்கள் பொறுமையாக தான் மேலே போக போகிறோம். தலைவர் வேகுன்னு ஏறுறாரு.
நான் பொறுமையாக ஒரு படிக்கட்டாக ஏற போகிறேன். ஏன்னா முடியல. ஒரு லேக்கு தெரியுதா கைஸ்? பாறையில் விநாயகர், சிவன், நந்தி 3 இது வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். கைஸ், இது வரைக்கும் நம்ம வந்தது மேட்ரு இல்லை. இதுக்கப்புறம் நம்ம போகிறோம் பாருங்கள், இதுதான் ரியல் அட்வென்ச்சர். முன்னது வரைக்குமாவது படிக்கட்டு மாதிரியாவது எதுவும் இருந்துச்சு. இன்னமும் ஃபுல்லாக இந்த பாறை தான். இந்த பாறையில் தான் ஏறி மேலே வரைக்கும் போகணும். தலைவர் போயிட்டுருக்காரு பாருங்கள். கொஞ்சம் அசந்தனாலும் கால் வலிக்கி விட்டு கீழே விழுந்துடணும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது பாதை. அப்புறம் ஏன்டா கேமரா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குங்கிறீங்களா? நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும்ல. தலைவர் ஏறுறாரு பாருங்கள். அப்படி தான் பிடிச்சி ஏறணும். எங்கே கால் வைக்கிறது, எப்படி நடக்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. வலிக்கிருச்சு ஆண்டவரே. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் கேமரா எடுத்துகிட்டு போனோன்னா பாடி தான். அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு மேலேருந்து போகிறேன். ஸ்ரீராம். அப்புறம் இந்த பாறையில் ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வெயில் கிளார் அடிக்கிறதுனால தெளிவாக தெரியுமான்னு தெரியல. எப்படிங்களா? இந்த மாதிரி அங்கே எங்கே இருக்குது கை? ஏறி நீ உயிரோடு இருந்தால் நான் வர்றேன், இல்லைன்னா நான் வரல. இப்படியே இறங்கி போயிடுறேன். ஏறிடுவியா? செம்ம அட்வென்ச்சர் போலையே. ஓகேவா? இதை ஒட்டி தான் இறங்கி வந்தோம். முடியல, மூச்சு வாங்குது. இந்த படிக்கட்டில் தான் மேலே வரையும் போகணும். அந்த ஓம் நமச்சிவாய் எழுதியிருக்குல்ல, அங்கே போயிட்டோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பொறுமையாக ஏறி போகலாம். கைஸ், ஒரு 90% வந்துட்டோம். இன்னொரு 10% மட்டும் போக வேண்டியது இருக்குது. அந்த 10% மட்டும் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். மேலே போய் ஒரு படுக்கையை போட்ட வேண்டியதான். நேற்றுக்கு மாதிரி முடியல, மூச்சு திணறுது. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இன்னொரு 10% இருக்குது, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். கைஸ், தெரியுதா? கல் வச்சு படிக்கட்டுக்கு வந்து பாதை மாதிரி கட்டியிருந்துருக்காங்க. அதெல்லாம் இடிஞ்சு சரிஞ்சு விழுந்துருச்சு. இந்த செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? பாறை மேலே செங்கல் வச்சு படிக்கட்டு மாதிரி கட்டியிருந்துருக்காங்க. அது எல்லாம் இடிஞ்சு உடஞ்சி பராமரிப்பு இல்லாமல், இல்லை அடுத்தடுத்து படையெடுத்து வரும்போது உடஞ்சி கீழே எல்லாம் கொட்டி செதுருச்சு. ஆக்சுவலி இந்த படிக்கட்டு மட்டும் இல்லாமல் அந்த முள்ளு செடி தெரியுது பாருங்கள், அந்த வழியாகவும் ஏறுற மாதிரி படிக்கட்டு இருந்திருக்கு. அந்த பாறையெல்லாம் சரிஞ்சு விழுந்து அந்த பாதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி வந்திருக்காங்க இப்படி மேலே வர்றதுக்கு. வந்து இப்படி மேலே ஏறி போகிறோம். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மடங்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். சீரியஸாக கைஸ், ரொம்ப அலட்சியமாக நினச்சிட்டேன் ஈஸியாக போயிடலான்னு. ஆனால் இல்லை, இப்போ பாருங்கள், ஏற ஏற இன்னும் இடம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாரு என்னாச்சு, இன்னும் ஏறணுமா? புரியல.
அதான் தர்கா அங்கே இருக்குது போல ஜி மேலே. அந்த சைடு என்ன எழுதி போட்டிருக்காங்க? சிவன் கோயில் இருக்கும் போல், சிவன் ஸ்டாச்சு இருக்கும் ஜி. இந்த பக்கம் மேலே ஏறினீங்கன்னா இங்கே போட்டுருக்கு பாருங்கள் தர்கா செல்லுமொழின்னு. இந்த பக்கம் வந்து சிவன் கோயில் போகிற வழி, அதான் போர்ட்டு. அதான் அதான் தெரில. நேராக போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தர்காவுக்கு போகணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுவோம். ரொம்ப முடியல கைஸ். ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் சீரியஸாக முடியல. திரும்புங்க. ஐயோ, போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் வால்லாம் போட்டிருக்கு, ஆரம்பம் இருக்குது. ஆனால் பள்ளத்தை பாருங்கள் எவ்வளோ பள்ளம். சரிஞ்சு விழுந்தோம். ஓய்ந்தா ஓய்ந்தா காம்பவுண்ட் வால் தருதுங்களா? இந்த பக்கம் தான் ஏறி இன்னும் போகணும் போல். எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா மதிய நேரத்துலாம் வராதிங்க. காலைல ஒரு 6 மணிக்கு ஏறுற மாதிரி வாங்க. வெயில் கரெக்டாக வெளில வர்றதுக்குள்ளே மேலே ஏறிடலாம். மேலே ஏறிட்டு வந்துடலாம். ஐயோ பேசவே முடியலையே. பாருங்க பெரிய பெரிய தூணெல்லாம் கிடக்கு, உடஞ்சி கிடக்கு பாருங்க. சரிதா? அப்போ இதெல்லாம் பில்டிங்ஸ் இருந்திருக்கும் போல். இல்லைப்பா, இங்கே ஒரு பாதை போகுது, இங்கே ஒரு பாதை போகுது. இது வந்து கப்புள்ஸுக்கு பாருங்க, அந்த பக்கம் போகிறதுக்கு. நம்மளை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்படி போய் ஓப்பனாக இந்த மாதிரி நிழலாக பார்த்து ஒரு பெட்ஷீட்டை வச்சுட்டு படுத்து தூங்கிறதுக்கு. பாரு, அவ்வளோதானா? இன்னும் வலி இருக்கா? ஆ, அதுக்கு மேலே அப்படியாப்பா? என்னாச்சு? பாத்ரூம் போயிட்டு நைஸ். இதுக்கப்புறம் வந்து வலி இல்லை, அதனால் இப்படி திரும்பி போக வேண்டியது தான். தெரியல, அதுவும் வலி இல்லை ஜி. அதான் வியூ பார்க்குறதுக்காக. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. இங்கே தான் போர்ட்டு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. எல்லாம் இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு விட்டது. நம்ம எங்கே போர்ட்டுன்னு தேடி போனாலும் இப்படி தான் சிதைக்கப்பட்டு விடுகிறது. பாரு, கல்லெல்லாம் அடுக்கி இருக்கா. இங்கே தான் இருந்திருக்கு போர்ட்டு. ஓகே, என்னடா சப்பையாக இருக்குன்னு கேட்குங்களா? இதில் ஏறி இறங்குறதுக்குள்ளே உசுறு போய் உசுறு வருது. அதனால் ரொம்ப கஷ்டம். இந்த போர்ட்டு இந்த அழகெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மழை காலத்தில் வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். வரும்போது இந்த தண்ணி, ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியாக பொறுமையாக காலைல 6 மணிக்கு ஏற ஆரம்பித்து ஒரு 8-9 மணிக்குள்ளே மேலே வந்துடலாம். வந்துட்டு இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு தங்கிட்டு தர்காலாம் போகிறது நம்ம எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 4 மணி 3:30 மணி 4 மணிக்கு மேலே பொறுமையாக இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா பாரு ஃபுல்லாக இடிஞ்சு சரிஞ்சு கிடக்கு. தெரியுதா? இதுக்கு கீழே தான் அந்த கோட்டைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. குடிக்க தண்ணி குடியான பேகை மாட்டிகிட்டு எவ்வளோ வேகமாக போயிட்டாரு பாருங்க. எனிவே அந்த லைட்டு கம்பம் தெரியுதுங்களா? அங்கே தான் தர்கா இருக்குது. என்னால் போக முடியவில்லை, என் உடல்நிலை ரொம்ப மோசமாக உள்ளது. எனவே நீங்கள் வந்தீர்கள் என்னால் போய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வாங்க, தப்பில்லை. உடம்புல தெம்பு இருக்கணும். நாங்களும் கொஞ்சம் நேரம் படுத்து எங்கேயாவது ஒரு ஓரமாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் உடம்புல தெம்பு வந்துச்சு, ஏற முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த மலையோட உச்சியில் அந்த மேலே இருக்குது பாருங்கள், அங்கே போவோம்னு நினைக்கிறேன். அப்படி முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இறங்குறதுக்கு உயிரோடு இறங்க முடியுதான்னு ட்ரை பண்ண போகிறோம். ஐயோ ஐயோ என்னாஜி? இல்லை, ஒன்று அந்த இடம் அந்த அந்த நம்ம ஏற இடத்துல ஒரு பாறை மாதிரி கிடந்துச்சுல்ல, அதான் தூண் மாதிரி. இந்த இடங்க அப்படி இல்லைன்னா இந்த அதுவா இந்த இடத்துல போய் உட்காருவோம். இங்கே தான் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே உட்காருவோன்னா உட்கார விட மாட்டுறாரு. வாங்க போய் உட்காருவோம். காய்ஸ்,
ஒரு வழியாக ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் பாடி கண்டிஷன் நார்மலாக ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இது கிருஷ்ணகிரி போர்ட்டு, ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கைவிக்கு காட்டினல அந்த இடத்துல வந்து ஒரு தர்கா இருக்குது. இதுலேயே எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. இதுக்கப்புறம் அங்கே மேலாம் ஏறுற ஐடியா கிடையாது. இங்கே ஒரு அரை மணி நேரம், அங்கே ஒரு அரை மணி நேரம், இங்கே ஒரு அரை மணி நேரம்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகே, இதுக்கப்புறம் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் பாறை தான் இருக்குது. அதனால் கிளம்புறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். அடுத்த வீடியோ வந்து வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பாடியை வச்சுக்கிட்டுல எங்கேயும் போக முடியாது. போய் தூங்கணும், கொஞ்சம் நேரமாக கீழே போயிட்டு தூங்கினா தான் உடம்பு கண்டிஷன் நார்மலாகும். ரொம்ப முடியல கைஸ், மூச்சு வாங்குது. எனிவே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ எங்கே போகிறோம் என்னன்னு எந்த ஐடியாவும் கிடையாது. கீழே போயிட்டு இன்னும் சாப்பிடல, காலையிலேருந்து சாப்பிடணும். நேற்று நைட்டு சாப்பிட்டது 8 மணியோ 9 மணிக்கோ. அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடல. கீழே போயிட்டு சாப்பிட்டு எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் யோசிக்கணும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். பாய்.